வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தியின் கதை. சென்ற பகுதியில் தமயந்தியின் யோசனையை வீமராஜன் உடனே செயல்படுத்தினான். தமயந்திக்கு மீண்டும் சுயம்வரம் நடத்த இருப்பதாக ரிதுபர்ண மன்னனுக்கு மட்டும் ஒரு தூதுவன் மூலம் ஓலை மூலம் செய்தி அனுப்பினான். தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று முதல் சுயவரத்தின் போதே ரிதுபர்ண மன்னன் ஆசைப்பட்டான். அந்த சந்தர்ப்பம் தவறியதன் காரணமாக ஏமாற்றம் அடைந்திருந்த ரிதுபர்ண மன்னனுக்கு இந்த புதிய சுயம்பர அறிவிப்பு உற்சாகத்தை அளித்தது. உடனே புறப்படுவதற்கு தயாரானான். தமயந்தியின் இரண்டாவது சுயம்பர அறிவிப்பு நலனுடைய காதிலும் விழுந்தது. அவன் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தான். தமயந்தி இந்த ஏற்பாட்டுக்கு எவ்வாறு ஒப்புக்கொண்டாள்? காணாமல் போன நான் திரும்பியே வரமாட்டேன் என்று அவ்வளவு அவநம்பிக்கை அவளுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? ஒருவேளை நான் ஈவிரக்கமின்றி அவளை நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஓடிப்போனதற்காக இவ்வாறு பழிவாங்க நினைத்து விட்டாளா? தமயந்தியின் அன்பும் பாசமும் இவ்வளவுதானா என்று தனக்குள்ளாக பலவாறாக பேசி மன ஆறுதல் பெயர முயன்றான். எது எப்படி இருப்பினும் தமயந்தியின் இரண்டாவது சுயம்பரத்திற்கு நான் போயே ஆக வேண்டும். அங்கே என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். என் அருமை மனைவி தமயந்தி எவ்வாறு மனம் துணிந்து இன்னொரு ஆடவனுக்கு மாலை சூட்டுகிறாள் என்பதை பார்க்க வேண்டும் என்று மனம் நொந்து பேசிக்கொண்டான் நலன். ரிதுபர்ண மன்னன் தமயந்தியின் திருமணத்திற்கு புறப்பட தயாராகின்றான் என்பதை அறிந்ததும் நலமகாராஜன் அவன் முன்னிலையில் சென்று வணங்கி நின்றான். என்ன பாகுகா, என்ன செய்தி என்று கேட்டான் ரிதுபர்ண மன்னன். சுவாமி, தாங்கள் விதர்ப்பதேசம் செல்ல இருப்பதாக அறிந்தேன். அங்கே தமயந்தியின் சுயம்பரத்திற்கு 2 நாட்கள் தானே உள்ளது. நெடுந்தொலைவில் உள்ள விதர்ப்பதேசத்திற்கு அவ்வளவு விரைவில் சென்றுவிட முடியுமா என்று தயங்கி கேட்டான் நலன். அதை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். இரவு பகல் பாராமல் ரதத்திலே பயணம் செய்தாலும் உரிய நேரத்தில் அங்கு போய் சேருவது சிரமம்தான். அது சரி, உனக்கு தேரோட்ட தெரியும் அல்லவா? இந்த குறுகிய காலத்தில் தேரை வேகமாக செலுத்திச் சென்று சேர்த்துவிட உன்னால் முடியுமா என்று ஆவலாக கேட்டான் ரிதுபர்ண மன்னன். மன்னர் பெருமானே, நான் தேரோட்டும் வேகத்திற்கு விதர்ப்ப நாடு சென்றடைய ஓர் இரவும் ஒரு பகலுமே போதும் என்றான் நலன். அப்படியானால் பாகுகா, நாளை அதிகாலையில் நீயும் என்னுடன் புறப்பட தயாராக இரு. என் தேரை நீதான் செலுத்தி வர வேண்டும். உனது சாமர்த்தியத்தை நாளைதான் நான் பார்க்க இருக்கின்றேன் என்றான் மகிழ்ச்சியாக. மறுநாள் அதிகாலையில் ரிதுபர்ண மன்னன் பிரயாண ஏற்பாட்டுடன் தேரில் ஏறி அமர நலன் தேரை செலுத்த தொடங்கினான். வாயுவேக மனோவேகமாக நலன் தேரை செலுத்திய பாணி ரிதுபர்ண மன்னனுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. தேர் தரையில் ஓடுகிறதா அல்லது ஆகாயத்தில் பறக்கின்றதா என்று ஐயப்படும் அளவுக்கு புயல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. விதர்ப்ப நாட்டின் எல்லைக்கு அருகில் தேர் சென்றபோது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆகவே அங்கேயே இரவு உணவு உண்டு உறங்கிவிட்டு காலையில் விதர்ப்ப நாட்டினுள் நுழையலாம் என்று ரிதுபர்ண மன்னன் கூறினான். இருவரும் நன்னீர் குளம் ஒன்றின் அருகே தேரை நிறுத்தினர். ரிதுபர்ணனும் நலனும் குளத்தில் இறங்கி முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு உடன் கொண்டு வந்திருந்த உணவை உண்டனர். ஒரு மரத்தடியில் புல் தரையில் படுக்கையை விரித்து போட்டு ரிதுபர்ண மன்னன் படுத்து கொண்டான். நலன் அதற்கு சற்று தொலைவில் இருந்த ஓர் புல்தரையில் படுத்தான். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. தமயந்தியை பற்றியும் தன்னுடைய அருமை குழந்தைகளை பற்றியும் எண்ணி கண்ணீர் வடித்தவாறு எழுந்து உலாவத் தொடங்கினான். அப்போது சனீஸ்வரன் நலனுக்கு மட்டும் தன் உருவத்தை தெரியும்படி காட்டிக்கொண்டு நின்றான். சனீஸ்வரனை வேதனையோடு பார்த்து சிரித்தான் நலன். என்ன சனீஸ்வர பகவானே, என்னை படாத பாடு படுத்தியது போதாதா? இன்னும் என்ன செய்ய எண்ணி இப்போது என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றீர்கள்? இப்படியெல்லாம் என்னை வாட்டி வதைப்பதற்கு பதில் என் உயிரையே வாங்கி திருப்தியடைந்திருக்கலாமே என்று கூறினான். சனீஸ்வரன் நலனை நோக்கி ஆதரவான குரலில், நலனே, என் மீது நீ கோபமோ வருத்தமோ படுவதில் நியாயமே இல்லை. இறைவன் எனக்கு வகுத்தளித்திருக்கும்
செயல்முறைப்படிதான் நான் இயங்குகின்றேன். உலகத்தில் ஒழுக்கம் தவறுபவர்களை தெரிந்தோ தெரியாமலோ பாதகச் செயல்களில் ஈடுபடுவோரையெல்லாம் நல்வழிப்படுத்துவது எனக்கு இடப்பட்டுள்ள கட்டளை. அந்த வகையில்தான் நான் உனக்கு பல சோதனைகளை வைக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் உன்னிடம் ஏவிய என் சக்தியை உரிய காலத்திற்கு முன்னரே உன்னிடமிருந்து மீட்டுக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன். மிக விரைவில் உனது கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டுவிடும். நீ பழைய நிலையை அடைய இருக்கின்றாய். குறிப்பாக இந்த கணத்திலிருந்தே நீ விடுதலை பெற்ற உணர்ச்சியை அடைவாய். என்றாலும் ஒரு சில நாட்களுக்கு உன்னுடைய கோர உருவம் மட்டும் நிலைக்கும். இது உனது நன்மைக்காகத்தான். உரிய காலத்தில் கார்கோடகன் வந்து உன் உடலில் அவன் செலுத்திய நஞ்சை உறிஞ்சி எடுத்து விடுவான். அதன் பின்பு நீ பழைய உருவத்தை அடைந்து விடுவாய். இந்த நேரத்தில் நீ என்னிடம் ஏதேனும் வரம் வேண்டுமானால் பெற்றுக்கொள், தருகின்றேன் என்றான் சனீஸ்வரன். நலன் சனீஸ்வர பகவானை வணங்கி, சனி பகவானே, என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை, துயரங்களை பிறர் யாருமே அடையக்கூடாது என்றே நான் விரும்புகின்றேன். ஆனால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அனைவருமே உமது பிடிப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்று நான் கோர முடியாது அல்லவா? என்றாலும் ஒரு வரத்தை கேட்கின்றேன். இனிமேல் பூ உலகில் என்னுடைய துயர வரலாற்றை சொன்னவர்களையும் சொல்லி கேட்பவர்களையும், நூல் வடிவில் இருக்கும் என் வரலாற்றை படிப்பவர்களையும், இதோ இப்போது நான் நிற்கும் தான்றி மரத்து நிழலில் நிற்பவர்களையும் தங்களுடைய அனுதாபத்திற்கு உரியவர்களாக எண்ணி அவர்களை தங்களுடைய வலிய பிடியில் சிக்காமல் இருக்க அருள் புரிய வேண்டும். அவர்கள் மீது தங்களது ஆற்றலை பயன்படுத்தவே கூடாது என்பதே எனது விருப்பம். இந்த வரம் அருளினால் போதும் என்று கேட்டுக்கொண்டார். சனீஸ்வரனோ மிக மகிழ்ச்சியடைந்தவராக, நலனே, இவ்வளவு துன்பமயமான நேரத்திலும் உனக்காக வரம் கேட்காமல் பொதுவாக மக்களுக்காக வரம் கேட்ட உன் பெருந்தன்மையை பாராட்டுகின்றேன். நீ கேட்டவாறே உன்னுடைய வரலாற்றை எந்த வகையில் ஒருவர் அறிந்தாலும் அறிந்து கொண்டாலும் அவர்களை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன். நீ இன்னும் சில நாட்களிலேயே உன் நாட்டை திரும்பவும் அடைந்து மனைவி மக்களுடன் பழைய பெருமை ஒளிவீச இன்பமான வாழ்க்கை வாழ்வாய் என்று கூறி அருளிவிட்டு சனீஸ்வரன் மறைந்தார். நலன் உறக்கமில்லாமலே இரவு முழுவதையும் கழித்தான். காலையில் எழுந்து ரிதுபர்ண மன்னன் தேரில் ஏறி அமர நலன் அதை செலுத்தி கொண்டு வீமராஜனின் அரண்மனை வாசலை அடைந்தான். வீமராஜனோ தானே அரண்மனை வாசலுக்கு வந்து ரிதுபர்ண மன்னனை வரவேற்று உபசரித்து உள்ளே அழைத்துச் சென்றான். தன் அரண்மனையில் தலைமை சமையல்காரனாகவும் தேரோட்டியாகவும் தன்னிடம் பணியாற்றுபவன் என்று தன்னுடன் அழைத்து வந்தவனை வீமராஜனுக்கு அறிமுகப்படுத்தினான் ரிதுபர்ணன். அங்கே சுயம்பரத்தை நடத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படாமல் இருப்பதைக் கண்டு ரிதுபர்ண மன்னன் வியப்படைந்தான். ஒருவேளை சுயம்பர நாளன்று எல்லா ஏற்பாடுகளும் துரிதமாக செய்யப்படக்கூடும் போலும் என்று நினைத்தான். ஆகவே அதை பற்றி வீமராஜனிடம் ஏதும் விசாரிக்காமல் தனக்கென ஒதுக்கப்பட்ட மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டான். நலனோ குதிரை லாயத்தைச் சேர்ந்த ஓர் அறைக்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டான். சமையல்காரன் உருவத்தில் வந்திருப்பவன் நலன்தானா என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வீமராஜனும் தமயந்தியும் பல சோதனைகளை நடத்தினர். தமயந்தி தனது தோழிகளை குதிரை லாயம் பக்கமாக அனுப்பி நலனுடைய செயல்களை பற்றி குறை கூறும் விதமாக தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்ளுமாறு ஏற்பாடு செய்தாள். தோழிகள் அவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது அதை கேட்ட நலன் அவர்களை அழைத்து, நலன் தமயந்தியை காட்டில் விட்டுவிட்டு வந்தது ஒருவித நல்ல நோக்கத்துடன் தான் என்பதை யாரிடமோ கேட்ட தகவல் போல எடுத்துச் சொல்லி விளக்கி கொண்டிருந்தான். தற்செயலாக செல்வது போல ஒரு தடவை தமயந்தியே குதிரை லாயத்தின் வழியாக நடந்தாள். தன்னை கண்ட உடனே அவன் முகத்திலே பிரதிபலித்த வேதனையை கண்டதும் தமயந்திக்கு அப்போது திருப்தி ஏற்பட்டது. பிறகு அந்த பக்கமாக தனது குழந்தைகளை நடமாடுமாறு செய்தாள் தமயந்தி. அவர்களை கண்டதும் நலன் கோவென்று கதறி அழத் தொடங்கிவிட்டான். ஒன்றும் விளங்காமல் குழந்தைகள் நலனிடம் சென்று, ஏன் அழுகின்றாய் என்று கேட்டார்கள்.
குழந்தைகளே, உங்களைப் போன்றே எனக்கும் 2 பிள்ளைகள் உண்டு. உங்கள் வயதுதான் இருக்கும். அவர்களை விட்டு வெகு நாட்களுக்கு முன்னரே பிரிந்து விட்டேன். உங்களை பார்த்ததும் அவர்கள் நினைவு எனக்கு வந்துவிட்டது என்று கூறிவிட்டு நலன் மறுபடியும் கண்ணீர் வடித்தான். இந்த சோதனைகளின் விளைவாக சமையல்காரனின் உருவில் இருப்பது நலமகாராஜன் தான் என்பது தமயந்திக்கும் வீமராஜனுக்கும் உறுதியாக தெரிந்துவிட்டது. அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி ஆலோசனை செய்தார்கள். ஓகே மக்களே, இதுவரை நலத்தமயந்தியின் கதையை கேட்டோம் அல்லவா? மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.